அப்பா என்ன கூட்டம் என்ன கூட்டம். நான் ஒருத்தன் எப்படி சமாளிப்பேன்? ஆம்பளைங்களா இருந்தாலும் சமாளிக்கலாம், பூரா பொம்பளைங்க கூட்டம். பொம்பளைங்களா அவளுக்கு இதுக்கு முன்னால கூடுதலா குடிச்சிருந்து பாடு போட்டுருக்கு. மொத்தமா பாயாசத்தை பார்த்த உடனே தலை அண்டாக்குள்ள விட்டாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாளுங்களே. ஆமா, எல்லாம் நீயே உட்கார்ந்து சமைச்சு போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிற. கோழிக்கு கோயம்புத்தூர் கோவிந்தன், மீனுக்கு மீனம்பாக்கம் மணிகண்டன், ஆட்டுக்கறி வரவளுக்கு ஆண்டைப்பட்டி அண்ணாமலை, பிரியாணிக்கு காயல்பட்டினம் பீர் முகமது, முட்டைக்கு போடா பொட்ட. இவங்க எல்லாம் தனித்தனியா தாண்டா சமையல கெட்டிக்கானுங்க. நான் அத்தனையும் மொத்தமா சேர்த்து சகலகலா சமையல்காரன்டா. என் சமையலை சாப்பிட்டு கணிசாமி அம்மா நாளைக்கு கோழி மீன் காடை கௌதாரி முட்டை செய்யணும். கோழியை குழம்பு வச்சிருங்க, மீனை வறுத்துருங்க, காடை கௌதாரிய சுக்கா பண்ணிடுங்க, அப்புறம் முட்டையை அவிச்சு வச்சிருங்க. சரியா? சரிங்கம்மா. இவ்வளவு சாப்பிடுறது கேக்குதா இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி விலாஸ் துறக்க போகுதா? டேய், என் சமையலை பத்தி கேட்டீங்களே, இப்ப வந்துட்டு போகுதே ஒண்ணு. அது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? மோர் ஊத்தி வைக்கிற மக்கு மாதிரி இருந்தது. இப்போ பீர் ஊத்தி வைக்கிற ஜக்கு மாதிரி இருக்குது. இன்னைக்கு பெரிய மனுஷியானது நந்தினியா நீயா? என்ன அழகு, என்ன அழகு. இஸ்திரி பொட்டி, இவனுக்கு வாசிக்கிறது கேட்டு நீ ஏமாந்துறாத. எப்பவுமே உண்மை பேசுற என்ன நம்பு. அட போய்யா, இவளை பார்த்தா பெரிய இடத்து இஸ்திரி பெட்டி மாதிரியா இருக்கு. அலங்காரம் பண்ண கோபுர கலசா புடவைய கட்டிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி அல்லவா இருக்கு. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கையென வந்த மலரோ, இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. பக்கத்துல நின்னு பார்க்கும் போது உன் கண்ணத்துல என் முகமே தெரியுது. என்ன பளபளப்பு. ஐயோ, இவனுக்கு முன்னால ஒரு கற்பனைய அபத்து விட முடியலையா? உடனே இவனுக்கு ஓ, இந்த கற்பனை உங்களுக்கு ஆண்டாவே சரியா கழுவ தெரியாது. இந்த மூஞ்சிகளுக்கு கற்பனை வேற வருதாக்க. இந்த வீட்டு மருமகளை பத்தி கேட்டானுங்க, சொன்னேன். அப்புறம் உன்னை பத்தி கேட்டானுங்க, வர்ணிச்சேன். நல்ல வேளை நான் இங்க இருந்தேன். இல்லன்னா இதெல்லாம் இவனுக்கு நீ நம்பியிருப்ப. இது இவங்க கற்பனை இல்லன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? இதெல்லாம் ஒரு சினிமாவுல வந்த பாட்டு தானே. ஏண்டா, இதுக்கு முன்னால் நான் பல்லையே பார்த்தது இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்க சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு. மணி ஆராச்சா? எனக்கு நீங்க ஏன் தினம் 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போடுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஐ அம் ஒரிஜினல் பேச்சுலர். பின்ன ஏன் 6 மணிக்கு மேல இருக்க மாட்டேங்கிறீங்க? அது எங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் சமையல்காரன். ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு சொத்து வைப்பான், சுகத்தை வைப்பான். ஆனா எங்க அப்பா எனக்கு டயத்தை வச்சா, பஞ்சுவாலிட்டி வச்சா. மகனே, ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது, 6:15 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போயிட்டா. ஐ வில் கோ ஹோம், மீட் இட் டுமாரோ. அப்பா என்ன கூட்டம் என்ன கூட்டம். நான் ஒருத்தன் எப்படி சமாளிப்பேன்? ஆம்பளைங்களா இருந்தாலும் சமாளிக்கலாம், பூரா பொம்பளைங்க கூட்டம். பொம்பளைங்களா அவளுக்கு இதுக்கு முன்னால கூடுதலா குடிச்சிருந்து பாடு போட்டுருக்கு. மொத்தமா பாயாசத்தை பார்த்த உடனே தலை அண்டாக்குள்ள விட்டாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாளுங்களே. ஆமா, எல்லாம் நீயே உட்கார்ந்து சமைச்சு போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிற. கோழிக்கு கோயம்புத்தூர் கோவிந்தன், மீனுக்கு மீனம்பாக்கம் மணிகண்டன், ஆட்டுக்கறி வரவளுக்கு ஆண்டைப்பட்டி அண்ணாமலை, பிரியாணிக்கு காயல்பட்டினம் பீர் முகமது, முட்டைக்கு போடா பொட்ட. இவங்க எல்லாம் தனித்தனியா தாண்டா சமையல கெட்டிக்கானுங்க. நான் அத்தனையும் மொத்தமா சேர்த்து சகலகலா சமையல்காரன்டா. என் சமையலை சாப்பிட்டு கணிசாமி அம்மா நாளைக்கு கோழி மீன் காடை கௌதாரி முட்டை செய்யணும். கோழியை குழம்பு வச்சிருங்க, மீனை வறுத்துருங்க, காடை கௌதாரிய சுக்கா பண்ணிடுங்க, அப்புறம் முட்டையை அவிச்சு வச்சிருங்க. சரியா? சரிங்கம்மா. இவ்வளவு சாப்பிடுறது கேக்குதா இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி விலாஸ் துறக்க போகுதா? டேய், என் சமையலை பத்தி கேட்டீங்களே, இப்ப வந்துட்டு போகுதே ஒண்ணு. அது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? மோர் ஊத்தி வைக்கிற மக்கு மாதிரி இருந்தது. இப்போ பீர் ஊத்தி வைக்கிற ஜக்கு மாதிரி இருக்குது. இன்னைக்கு பெரிய மனுஷியானது நந்தினியா நீயா? என்ன அழகு, என்ன அழகு. இஸ்திரி பொட்டி, இவனுக்கு வாசிக்கிறது கேட்டு நீ ஏமாந்துறாத. எப்பவுமே உண்மை பேசுற என்ன நம்பு. அட போய்யா,
இவளை பார்த்தா பெரிய இடத்து இஸ்திரி பெட்டி மாதிரியா இருக்கு. அலங்காரம் பண்ண கோபுர கலசம் புடவைய கட்டிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி அல்லவா இருக்கு. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கையென வந்த மலரோ இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. பக்கத்துல நின்னு பார்க்கும்போது உன் கன்னத்துல என் முகமே தெரியுது. என்ன பளபளப்பு. ஐயோ, இவனுக்கு முன்னால ஒரு கற்பனையை அபுத்து விட முடியலையா? உடனே இவனுக்குன்றானுங்க. ஓ, இந்த கற்பனை உங்களுக்கு ஆண்டாவே சரியா கழுவ தெரியாது. இந்த மூஞ்சிகளுக்கு கற்பனை வேற வருதாக்க. இந்த வீட்டு மருமகளை பத்தி கேட்டானுங்க, சொன்னேன். அப்புறம் உன்னை பத்தி கேட்டானுங்க, வர்ணிச்சேன். நல்ல வேளை நான் இங்க இருந்தேன். இல்லன்னா இதெல்லாம் இவனுக்கு நீ நம்பியிருப்ப. இது இவங்க கற்பனை இல்லன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? இதெல்லாம் ஒரு சினிமாவுல வந்த பாட்டு தானே. ஏண்டா, இதுக்கு முன்னால் நான் பல்லையே பார்த்தது இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்க சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு. மணி ஆராச்சா? எனக்கு நீங்க ஏன் தினம் 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போடுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஐ அம் ஒரிஜினல் பேச்சுலர். பின்ன ஏன் 6 மணிக்கு மேல இருக்க மாட்டேங்கிறீங்க? அது எங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் சமையல்காரன். ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு சொத்து வைப்பான், சுகத்தை வைப்பான். ஆனா எங்க அப்பா எனக்கு டயத்தை வச்சா, பஞ்சுவாலிட்டி வச்சா. மகனே, 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது, 6:15 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போயிட்டா. ஐ வில் கோ ஹோம், மீட் இட் டுமாரோ. சின்ன தம்பி, ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்குற? ஏன் எங்களோட சாப்பிடுறதுக்கு வரல? நந்தினி பெரிய மனுஷி ஆயிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தீங்களே. பெரிய வீட்டுல நான் பாடினதால நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன். எனக்கே ஆரத்தி எடுக்கல. இதுக்காகவா? கற்பூரத்தை பேபி சீக்கிரம் வைய. பாவி கண்ணு, பாப்பா கண்ணு, வந்தவ கண்ணு, போனவ கண்ணு, இருந்தவ கண்ணு, நல்லவ கண்ணு, கெட்டவ கண்ணு எல்லாம் பார்க்கணும். என் ராசா என் கண்ணு வச்சு. ஐயோ, 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. மாலக்கண் நோய் வந்துருச்சு. எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன்? அப்பா, 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 டேய், ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ இப்ப எனக்கு பார்வை தெரியாம போச்சே. அப்ப செய்த பாவம் புள்ளைக்குன்னு சொல்லுவாங்க. நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்திருச்சே. எங்கேயோ கொளுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பு நாட்டி பையன் நீ. உன்னை போய் பிரிட்டிஷ் சமையல்காரன்னு சொல்ல வச்சுட்டியாடா. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாடா. 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா. கிளி மாதிரி ஒரு பொண்ணு என்ன சும்மா சும்மா பார்த்தா, அவளை திரும்பி பார்க்க முடியாம அம்போன்னு 2 தடி தாண்டவராயனு கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். இந்த விஞ்ஞான உலகத்துல என்னென்னமோ நல்லது கெட்டது நடக்குன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் நான் பார்க்க முடியல. ராத்திரில ஒரு டிவி பார்க்க முடியல, சீரியல் செட்டு பார்க்க முடியல, ஒரு திருவிழாவுக்கு போக முடியல, அங்க விடுற வான வேடிக்கையை நான் பார்க்க முடியல. டொம்மு டொம்முன்னு சத்தம் தான் கேக்குது. அது என்னென்ன கலர்ல போகுதுன்னு நான் பார்த்ததே இல்ல. அப்பா, டேய், என்ன புலம்ப விட்டுட்டியேடா. டேய், உன்னால ஒன்னே ஒண்ணு மிச்சம்டா. கரண்ட் பில்லு நான் கட்டினதே இல்லடா. வாஷிங் பவுடர் கங்கா 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 கங்கா. சொட்டு நீளம், உன் சிரிப்பே தனி சிரிப்பு, புன் சிரிப்பு. கண்ணசாமி, நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நீங்க யாரு, நான் யாரு? உங்க ஜாதி என்ன, எங்க ஜாதி என்ன? எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது. வெள்ளக்காரன் காந்தியை பார்த்தா சுதந்திரம் கொடுத்தான், ஜாதி பார்த்து கொடுக்கல. துவைக்கிறவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி, சமைக்கிறவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதினா எத்தனையோ வீட்டு கொல்லப்புறத்துல முதலாளிகள் துணி துவைக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஓன் ஜாதியா? பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு புருஷன் வீட்டுல சமைக்கிறான், அவன் எல்லாம் ஏன் ஜாதியா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல 2 ஜாதி தான். ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. இப்ப நீ என் பொஞ்சாதி, என் பொஞ்சாதி. ஆஹா, என்ன அடக்கம், என்ன அறிவு. நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர், இங்க சமயக்காரரா இருக்கீங்க. வாஷிங் பவுடர் கங்கா 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 கங்கா. சொட்டு நீளம், உன் சிரிப்பே தனி சிரிப்பு, புன் சிரிப்பு. கண்ணசாமி, நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நீங்க யாரு, நான் யாரு? உங்க ஜாதி என்ன, எங்க ஜாதி என்ன? எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது. வெள்ளக்காரன் காந்தியை பார்த்தா சுதந்திரம் கொடுத்தான், ஜாதி பார்த்து கொடுக்கல. துவைக்கிறவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி, சமைக்கிறவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதினா எத்தனையோ வீட்டு கொல்லப்புறத்துல முதலாளிகள் துணி துவைக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஓன் ஜாதியா? பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு புருஷன் வீட்டுல சமைக்கிறான், அவன் எல்லாம் ஏன் ஜாதியா? என்ன பொறுத்த வரைக்கும்
இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி தான். ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. இப்ப நீ என் பொஞ்சாதி, என் பொஞ்சாதி. ஆஹா, என்ன அடக்கம், என்ன அறிவு. நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர், இங்க சமயக்காரரா இருக்கீங்க. அப்பா, என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற? உன்னை கட்டிக்க போறவரு எப்பவும் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாடாப்பா. எம்மாடி, ராத்திரில தூங்கறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பார்த்துட்டு தாமா அவன் தூங்கணும். 6 மணிக்கு மேல என் முகத்தையே பார்க்க முடியாது. அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறது? அவன் பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது. உன்னையே முழு நேரம் நான் பார்க்க முடியாது, ஆப் நேரம் தான் பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு நான் எங்க குப்பை தொட்டி பசங்களா நடக்குதா? ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஏய், உங்கள மாதிரி சொக்கா இல்லாத பசங்களுக்கு எல்லாம் அவர் பொண்ணை கொடுக்க மாட்டார். அவர் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இருக்கு. அவர் உடம்புல சதை இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தான எலும்பு இருக்கு. அவன் ஒண்ணு கேன பயலடா, புத்திசாலி. ஒரு சமயக்காரனுக்கு அவர் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உங்களை மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிறவன், காய்கறி அறுக்கிறவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டார். இந்த எடுபடி பசங்களோட என் பொண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுறியா? எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எதுக்கு? துணிக்கிற முதலாளியுடைய பொண்ணைய பிடிச்சு காட்டுறான் இல்லையான்னு பா. எதையாவது புடிங்கடா, இதை விடுங்கடா. போங்கடா. எங்க இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா, நான் முன்னாடி கழுதையோட போறேன். அப்பா, அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது. பல நேயர்களின் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், மது சந்தன மல்லிகை வாசம் வரும். தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும். இப்படி பட்ட பகல்ல சந்திக்கிறத விட பொழுது சாஞ்சு கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் சந்திக்கலாமே. என்னங்க இப்படி கை விட்டுட்டீங்க? நான் உன்னை என்னமா நினைச்சேன்? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? 6 மணிக்கு மேல நான் பொண்ணுகளை பார்க்கவே மாட்டேன். நான் தமிழ. ஐயோ, நான் தமிழ. ஐயோ, நான் தமிழங்க. என்ன மனுஷன்? சத்தியமா இவர்தான் என் புருஷன். சின்ன தம்பி, இங்க வா. என்ன ஸ்திரீ? நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்வியா? இத கொண்டு போய் கண்ணசாமி கிட்ட கொடுத்து இத எப்ப என் கழுத்துல கட்ட போறாருன்னு கேளு. போ. ஒரு தடவை செஞ்சுக்கிட்டுமா? என்ன? பெரியவங்க எல்லாம் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க, போயா. அண்ணே அண்ணே அண்ணே, நான் சொல்றது கேளுங்க. அண்ணே 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 அண்ணே. என்னடா இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இது என்னன்னு கேளுங்க. இவன் பின்னால இருந்து நோண்டிட்டே வர்றான். என்ன விஷயம்? என்னடா விஷயம்? அண்ணே, இத எப்போ கழுத்துல கட்ட போறாருன்னு இஸ்திரி கேட்டுச்சு. அதான் எப்போ? டேய், இத எடுத்துட்டு போ. இங்க வாடா. டேய், வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு தெரியுமில்ல? இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பார்க்க 2 கண்ணு இருக்காது. ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது. இருக்கிற இந்த கண்ணை நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம்யா. என்னங்க அந்த ஆளு அண்ணன் கிட்ட மாட்டி விட்டாரு. இத உங்களுக்கு கட்டுறதுக்கு பயப்படுறாரு. இது ஏதா முக்கியமா இருந்தா நானே கட்டிடுறேன். ஐயோ, உனக்கு இத பத்தி தெரியாது. யாருகிட்ட சொல்றீங்க தெரியாதுன்னு? நம்ம ஊர் முரட்டு காலைங்களுக்கெல்லாம் மூக்கணாங்கயிறு கட்டுறது யாரு? நான் தான். அதுக்கே கட்டும் போது இதுக்கு கட்ட முடியாதா என்ன? எங்க கட்டணும்? எங்க? என்ன நீ கொண்டாப்பா, நீ ரொம்ப கெட்டிக்காரந்தா. இது மூக்கணாங்கயிறு இல்ல, இது கழுத்துனாங்கயிறு. இத நீ கட்ட கூடாது, நான் தான் கட்டணும். சரி கட்டுங்க. அம்மா தாயி, இத உனக்கு கொடுத்தனுப்புறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவனுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், தாலியை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவனே ஒரு உலகம் தெரியாதவன். இவங்கிட்ட போய் இதனை கொடுத்து அனுப்பி இருக்கிறிய. நல்ல வேளை பெரியவர் நம்ம சீட்டை கிழிக்காம விட்டாரு. இனிமே பெரியவர் முன்னால போய் நிக்கணும்னா
நம்ம 2 பேரும் புருஷன் மூட்டாடியா தான் போய் நிக்கணும். ஐயையோ, எங்க மாப்பிள்ளைய சாயங்காலத்துல இருந்து காணோம்? அடடே, இங்க இருக்கிறாரு. மாப்பிள்ள, என்ன பள்ளி ஆட்டமா செவுத்துல ஒட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? ஓ, மாப்பிள்ள வெக்கப்படுறாரு போல் இருக்கு. மாப்பிள்ள, ஐயர் இன்னைக்கு தான் நல்ல நாள், இன்னைக்கே முதலிரவு வச்சிடலான்னாரு. ஏமாமா, இந்த முதலிரவை முதல் பகலா வச்சு கூடாது? முதல் பகலா? என்னது நடைமுறையில நடக்காத ஒண்ணு சொல்றீங்க? ஏன் நடக்கூடாது? நம்ம நாட்டுல எல்லாமே மாறி போச்சு. பஸ் டைம் மாறி போச்சு, ரயில் டைம் மாறி போச்சு, 4-5 தடவை மந்திரி சபையே மாறி போச்சு. பழைய துப்பாக்கி எல்லாம் போய் AK-47 15 ஆகி போச்சு. நான் சமைக்கிற கோழியே சில்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன் மாறி போச்சு. இதெல்லாம் மாறும்போது முதல் இரவு முதல் பகலா மாறக்கூடாதா? மாப்பிள, நடைமுறையில எது வேணா மாறலாம், ஆனா அப்பாவை அம்மானும் அம்மாவை அப்பான்னு மாத்திர முடியுமா? முதல் இரவு 2 பேருக்கு தானே? ஆமா. அப்புறம் நடுவு நந்தி மாதிரி நீங்க நின்னீங்கன்னா வாஸ்தவம் தான். போய் உங்க பொண்ணை வர சொல்லுங்க. அனுப்புறேன். இதாண்டா கட்டில். இத விட்டோம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு விடியற வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துட வேண்டிய. பால் சாப்பிடுங்க. ஐயோ அம்மா, ஐயோ! என்னங்க ஆச்சு? ஏன் விழுந்துட்டீங்க? விழறதா? நானா? முதல் இரவுல புருஷன் உளுந்தா பொண்டாட்டியோட உணர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நான் டெஸ்ட் பண்ணேன். பரவாயில்ல, நீ நல்லாவே பதட்டப்படுற. நீ ஒரு நல்ல குடும்ப ஸ்திரீ. அப்படியா? அப்படித்தான். வாங்க உட்காருங்க. விளக்கு அணைச்சிட்டுமாங்க? அத அணைச்சா என்ன, அணைக்காட்டி என்ன? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னைக்கு விடியறதுக்குள்ள நான் எத்தனை இடத்துல விட போறனோ? ஐயோ, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? சரி வா, வீட்டுக்கு போலாம். என்னங்க அப்படியே இருந்து 6 மணி ஆட்டம் பாத்துட்டு போலாங்க. என்னது 6 மணி ஆட்டமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? எனக்காக சினிமா கூட பார்க்க கூடாது. கடவுளே வந்து எதுக்கால நின்னாலும் 6 மணிக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். யோ, இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, முதல்ல வெளியே கூட்டிட்டு வந்திருக்க. அவளை ஏமாத்தலாமா? இருந்து பாத்துட்டு போயா. முதல்ல ஏமாத்தினேன், கடைசி வரைக்கும் ஏமாத்த வேண்டியதுதான். ஆமா, இன்னைக்கு நான் சினிமா பார்த்தே ஆகணும். உனக்கு வேற ஆசையெல்லாம் வரக்கூடாதா? சரி, இருந்து 6 மணி ஷோ சமாளிக்கிறேன். பொண்ணுக்கு கூட்டிட்டு வா, நானே கட்டி வைக்கிறேன். சூப்பர். எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு. ஐயோ, ஏண்டா பேமானி, ஒழுங்கா படம் பாரு, இல்லன்னா கொன்னுடுவேன். எனக்கு நடந்தது அது வில்லனை திட்டுது. இதுக்கு தான் நான் பகலாடத்துக்கு வரலான்னு சொன்னேன். ஏன் பகலாடத்துக்கு வந்தா அந்த வில்லனை திட்ட மாட்டாங்களா? அப்போ சைடு வில்லன் தான் திட்டுவாங்க. இப்ப போய் பாரு. திரும்ப அடிக்கலாம். என்னங்க? படம் முடிஞ்ச உடனே நான் 2 கண்ணையும் மூடிட்டு நிப்பனா, நீ அப்படியே கொண்டு போய் வண்டியில உட்கார வைப்பியா. நீ வீடு வரைக்கும் வழி சொல்லுவியா, நான் கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டுவனா. அப்படியா? அப்படித்தான். பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? பார்க்கலாம். சரி. அப்பா, கண்ணை மூடிக்கிட்டே ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க. என்ன நினைச்ச, கம்பி மேலே வண்டி ஓட்டுவேன். நீங்க பாக்குறீங்க, இல்லனா எப்படி இவ்வளவு நல்லா வண்டி ஓட்ட முடியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சா உங்ககிட்ட எதுக்கு நான் வழி கேக்குறேன்? அம்மாவாசை இருட்டுல கூட ஏன் கூட யாரு வண்டி ஓட்ட முடியாது தெரியுமா? வண்டி வருது. அடே புறம்போக்கு, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? பின்னாடி பொண்ணு இருந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? நாயே, இது என்ன கட்டிட்டு வந்தா இல்ல சந்தையில இருந்து ஓட்டு வந்தியா? வேமானி, என்னங்க, இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், நீங்க பாத்துட்டே ஓட்டுங்க. முடியாது. ஏன்? இது நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா பின்வாங்கவே மாட்டேன். நீ வழிய சொல்லு. சரி,
நேரா போங்க. வழியில மயில் கல்லெல்லாம் நட்டு வச்சிருந்தா. என்னங்க இந்த பக்கம் சோத்துக்கை பக்கங்க. குழம்பு கை பக்கம் போக கூடாதா? பாத்து பாத்து. நான் தான் பார்க்க மாட்டேன்னு முதல்ல சொல்லிருக்கேன்ல. ஐயோ வண்டி வருதுங்க. எங்க? ஐயோ எதிரில வண்டி. எங்க எங்க எங்க? ஏண்டா சனியனே, நீ சாகிறதுக்கு 7000 தான் கிடைச்சதா? லாரியா? நான் 2 சைடுலயும் மோட்டார் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். நடுவுல போயிருந்தா சுடுகாட்டுக்கு தான் போயிருப்ப. என்னங்க நீங்க பாத்தே வண்டி ஓட்டுங்க. அதான் முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாதங்க. இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். அப்பா சாப்பிட கூப்பிடுங்க அவரை. வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நீங்க பகல்ல எல்லாம் நல்லா இருக்கீங்க, ராத்திரி ஆனா அடம் பிடிக்கிறீங்க. பகல்ல பெரிய வீட்டுல சாப்பிட்டுதான் இன்னும் ஜீரணிக்கல. அட வாங்க மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி உங்களுக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கா பாருங்க. எங்க பாக்குறது? சாப்பிடுங்க. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. இதுக்கு தாய தகப்பு இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டிக்கணும். என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க சாப்பிடலான்னு கேட்டுங்க டோபி மாமோய். மாப்பிள்ள நீங்க கேட்டதே வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கங்கா நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டு போங்க, அந்த இலையிலேயே நான் சாப்பிடுறேன். மாப்பிள்ள உங்க இலையில நாய் சாப்பிட்டுச்சே, அதை ஏன் நீங்க கவனிக்கல, துரத்தல? நாயா? மாப்பிள்ள என்ன ஏன் அடிச்சீங்க? நான் சாப்பிட்டா என்ன, நாய் சாப்பிட்டா என்ன? நாயை கேவலமா நினைச்சா அது எப்படி? ஆண்டவன் ஒண்ணாவது சும்மா படைக்கல. நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்றீங்க, அது சாப்பிட்டா அடிச்சு துரத்துறீங்க. என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு. மாப்பிள்ள உங்களுக்கு மனுஷனுடைய அறிவு, பிராணிகளோட இதயம். அதனாலதான் அன்னைக்கு கழுதையை பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு நாயை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு வாயில்லா ஜீவன் மேல எவ்வளவு பாசம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். 2 பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. மாப்பிள்ள அங்க என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் உயிர் எடுக்கிற? நான் வரமாட்டேன். அப்படி என்ன மாப்பிள்ள வெளியே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க? நான் எதையோ பாக்குறேன். ஐயோ ஏய்யா புறம்போக்கு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு பொண்டாட்டி. ஏய்யா பொம்பளைங்க குளிக்கிறத பார்க்க அலையறீங்க, சேலை கட்டுறத பார்க்க அலையறீங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கறத கூட பார்க்கணும். மாப்பிள்ள இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்ததே இல்ல. என்னடா இத்தனை தடவை கூப்பிட்டு உள்ள வரலன்னு பார்த்தா விஷயம் இதானா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்னப்பா நடந்தது? என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கறத உன் புருஷன் வச்சுக்கன் வாங்க பாக்குறாமா? ஐயோ ஐயோ, அட பாவி என்ன காரியம் பண்ணிட்டான்? என்னங்க இது? என்னால நம்பவே முடியல. ஒரு பொண்ணை தனியா ராத்திரியில சந்திக்கிறது கூட பாவம்னு நினைக்கிற நீங்க எப்படிங்க இப்படி ஆயிட்டீங்க? இந்த மாதிரி கேவலமான நாட்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாதியா. பெரிய வீட்டுல சொல்லி இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வச்சு கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலமா அனுப்பணுமையா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கறதுனாலயோ என் பொண்டாட்டி என் மேல சந்தேகப்படுறதுனாலயோ நான் இந்த உண்மையை சொல்லல. எப்ப பெத்த தாய் தான் குழந்தைக்கு பால் கொடுக்கறத நான் பார்த்துட்டேன்னு தப்பா நினைச்சுட்டாங்களோ அதுக்கப்புறமும் எந்த உண்மையை நான் மூடி மறைக்க விரும்பல. எனக்கு மாலை கண்ணியா 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க. ஓடி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவேங்க. உட்கார்ந்து எடுத்து விட்டு நான் நகரவே மாட்டேங்க. இந்த உண்மையை ஏன் மறைச்சேன்னா எனக்கு யாரு பொண்ணு தர மாட்டாங்கன்னு மூடி மறைச்சிட்டேன். ஐயா ஐயா அம்மா என்ன மன்னிச்சிருத்தாயே. உங்களுக்கு மாலை கண்ணா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடி பாவி, கட்டின புருஷனுக்கு மாலை கண்ணுன்னா சந்தோஷமா படுற? ஆமாப்பா, நம்ம நாட்டுல நல்ல கண்ணு மாப்பிள்ளைங்க பல பேரு கட்டின பொண்டாட்டி இருக்கும் போதே சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறாங்க. போன புருஷன் எப்ப வருவான்னு பார்த்து பார்த்து எங்க கண்ணு பூத்து போகுது. ஆனா என் மாலை கண்ணு புருஷன் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு போகவே மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் எப்பவும் என் கூடவே இருப்பாரு.